மேட்ரிமனி அப்படின்னாலே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது என்னென்னா, தவறாக இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு ஒரு பொண்ணை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்குற மாதிரி இருக்குது ரீசெண்ட் டேஸில். அப்படி இருக்கிறவங்க என்ன வழிமுறையை கையாளணும் சார்? ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், தமிழில் பழமொழி தவறாலாம் நிறைய இருக்கும். நம்ம எல்லா பழமொழியும் எடுத்துக்க முடியாது. 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 பொய்னா என்ன? 1000ல் ஒரு பொய். பையனுக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லை. அவனுக்கு பீடி சிகரெட் பழக்கம் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது அப்படின்னு எந்த ஒரு பழக்கம் இல்லைன்னு சொல்லி ஒரு திருமணம் பண்ணுறது. அந்த 1000 பொய்யில் ஒரு பொய்யா வரும். பையனுக்கு ஒன்றும் பழக்கம்லாம் கிடையாது, வெறும் வெத்தலை பாக்கு தான் போடுவார். வெத்தலை பாக்கு மட்டும் தானா? வெத்தலை பாக்கு போட்டால் பீடி சிகரெட் பிடிப்பாரு. சிகரெட் குடிப்பாரு. பீடி சிகரெட் பிடிக்கிற நேரம் மட்டும் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார். குடிப்பழக்கம் இப்படின்னு ஒன்றா போய் கடைசியில் கஞ்சா அது இதுன்னு எல்லாம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இது ரொம்ப சீரியஸான டாபிக். இதில் இந்த 1000 பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணுன்றதே மோசடி. இதை ஏற்றுக்க முடியாது. இந்த தமிழ் பழமொழி இருக்கு இல்லையா, அந்த தமிழில் பல நல்ல பழமொழிகள் இருக்குது. இதில் யாரோ ஒரு திருட்டு பையன் கண்டுபிடிச்ச பழமொழி தான் 1000 பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணுறதுன்றது.